எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சந்திரிகா. நம்ம அன்றாட வாழ்க்கையில விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல முடியாதவங்க அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்ன பலன் வர்றது எப்படின்னா, இதே சந்தேகமா சிவனார்கிட்ட நம்ம பார்வதி அம்மா கேக்குறாங்க. இப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முழுசா சொல்ற பலன் வேற எந்த நாமம் சொன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சிவன் பார்வதிக்காக விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமம் அமரமே சகசரநாம சத்துருமன் கம்பநாம வராமி அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொன்னாவே விஷ்ணு சகசரநாமம் சொன்ன புண்ணிய பலனும் கிடைக்கும்னு இவன் பார்வதிக்கு சொல்றாரு. இந்த நாமங்கள் சொல்றது பெரிய விஷயம்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே கலியுகத்துல இந்த நாமங்கள் தான் கடவுளுடைய சாதாரங்களை அடையிறதுக்கும் அவருடைய சொரூபங்களை தரிசிக்கிறதுக்கும் நமக்கு பலன் தரும். இந்த 5 நாமங்கள் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சமமான பெரிய நாமங்கள் ஒரு 5 நாமங்களை நான் சொல்ல போறேன். உங்களால முழு 1000 நாமங்கள் சொல்ல முடியலன்னா முதல்ல இந்த ராம நாமத்தை சொல்லுங்க. ராமா 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 ராமான்னு சொன்னாலே நமக்கு முழு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னா பலன் நமக்கு கிடைக்கும். இந்த ராமநாமம் தான் முதல் நாமம். 5 நாமங்கள் நான் சொல்றேன். அதுல முதல் நாமம் ராமா ராமா ராமா. இப்படி இந்த ராமநாமம் ராமரை விட பெருசுன்னு இதிகாசங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. ராமாயணத்துல காசிராஜர் ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ காசி ராஜர் ராமரை ரொம்பவே வணங்கத்து தெய்வம். அவர் அப்படி வந்திருக்கும் போது விஸ்வாமித்திரர் வராரு. அப்படி வரும்போது எல்லாரும் விஸ்வாமித்திரரை வணங்குறாங்க. நாரதர் என்ன சொல்றாரு, நீங்க எவ்வளவு பெரிய மன்னர், நீங்க போய் ஒரு முனிவரை வணங்குறதா, வேண்டாம், விஸ்வாமித்திரரை வணங்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. காசிராஜர் என்ன பண்றாரு, சரி நம்ம விஸ்வாமித்திர வணங்க வேணாம், மத்தவங்க எல்லாரையும் வணங்கலாம், எல்லாரையும் வணங்குறாரு. ஆனா விஸ்வாமித்திர முனிவரை இவரு ராமருக்கு குருவா இருந்தவரு, அஸ்திர வித்தைகள் எல்லாம் கத்து கொடுத்தவரு, அவரை வணங்காம விட்டுடுறாரு. இதனால ரொம்ப கோபம் அடைஞ்சு மனசு கஷ்டப்பட்ட விஸ்வாமித்திரர் ராமர்கிட்ட போய், ராமா என்னை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாரு, என்ன அவமானப்படுத்தினருக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பான்னு கேட்கிறாரு. அதுக்கு ராமர் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்றாரு, தன்னுடைய குருவை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். உங்களை போல மிகுந்த தவப்படுமே நிற்கிறோம், என்னுடைய குருவமாக உங்களை யாரு அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நான் மரண தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே ராமருக்கு அந்த வார்த்தை காசிராஜருக்கு தெரியுது. இதை உடனே காசிராஜர் தெரிஞ்சுக்கிட்டு நாரதர் கிட்ட போய், நீங்க தானே என்ன வணங்கவேணான்னு சொன்னீங்க, இந்த ராமநாமத்தோட பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாரதர் செய்த கலகம் தான் இது. அதனால அவர்கிட்டயே போய் சொல்றாரு, நீங்க தானே என்ன விஸ்வாமித்திரரை வணங்க வேண்டாம்னு சொன்னீங்க, இப்போ உயிருக்கே ஆபத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே நாரதர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, ராமபானத்தால உனக்கு ஆபத்து வராம இருக்கணும்னா நீ போய் அஞ்சனா தேவியை போய் சந்திச்சு அவங்க கிட்ட அடைக்கலமாயிடு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே என்ன பண்றாங்க, இவங்க ஆஞ்சநேயருடைய அம்மாவான காசிராஜர் அஞ்சனா தேவி வீட்டுக்கு போய் அந்த ஆசிரமத்தாண்ட போய், எனக்கு நீங்க தான் அடைக்கலம் கொடுக்கணும், நீ உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்னை கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு என்னன்ற விவரம் தெரிஞ்சுக்காங்கன்னா, அஞ்சனா தேவி என்ன நம்பி வந்திருக்கீங்க, எனக்கு என்னுடைய குடிலுக்கு அடைக்கலமா வந்திருக்கீங்க, உங்களை கொல்லாம என் மகன் ஆஞ்சநேயர் காப்பாத்துவாரு அப்படின்னு வாக்கு கொடுத்துடுறாங்க. உங்க உயிருக்கு நான் காப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இது ஆஞ்சநேயரை வர வைக்கிறாங்க. ஆஞ்சநேயர் வராரு. வந்தோடனே அம்மா கிட்ட, என்ன அம்மா கூப்பிடாதவங்க கூப்பிட்டுருப்பாங்களேன்ட்டு ஆஞ்சநேயர் என்னம்மா விஷயம்னு கேக்குறாங்க. அப்போ என்ன கிட்ட ஒருத்தர் அடைக்கலமா வந்திருக்காரு, அவரை யாரோ மரண தண்டனை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அவரை நீதான் காப்பாத்தணும்ன்ற. ஆஞ்சநேயர், சரிம்மா நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறதுனால உங்க வாக்கு எனக்கு தலையானது, நானும் உன் தாயோட சொல்ல மீற மாட்டேன், உங்களுக்காக நான் அவருடைய உயிரை காப்பாற்றி ரசிக்கிறேன் அப்படின்னு அனுமானம் சொல்லிடுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த யாரு இந்த மாதிரி அவர் உயிரை எடுக்கிறாங்க அப்படின்றது 2 பேருமே தெரிஞ்சுக்காம வாக்கு கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கேக்குறாங்க, யாரு உங்களை கொல்ல போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவருக்கு சொல்றாரு, ராமர் தான் என்னை கொல்றதா சபதம் எடுத்திருக்காருன்னா அப்பதான் சொல்றாரு. உடனே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ராமரையே நாம எதிர்க்கணுமா, ராமர்கிட்ட இருந்து ஒருத்தரை காப்பாத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு ஆஞ்சநேயரும் அஞ்சனா தேவியும் யோசிக்கிறாங்க. அஞ்சனா தேவி, நான் வாக்கு கொடுத்துட்டேனே,
நான் என்ன செய்கிறேன்னு அனுமார் கிட்ட கேட்கிறாரு. அனுமார் சொல்றாங்க, தாயுடைய வாக்கை நான் காப்பாத்துறதா நானும் வாக்கு கொடுத்துட்டேன், நான் என்னன்னு செய்யறது, எல்லாமே ராமனுடைய நீண்டதான், ராமர் தான் நமக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காசிராஜ கேட்கப்பட்டாரு. நீங்க ராமநாமத்தை சொல்லுங்க, இப்பயே இந்த சரை நதிக்கரையில போய் உட்காந்து ராம 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 சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அவரு சரை நதிக்கரையில ராம ராம ராமன்னு சொல்லிட்டே இருக்காரு. இந்த மாதிரி நீங்க எந்த காரணத்துக்கும் அந்த ராமத்தை சொல்லாம நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ராமர் இந்த காசிராஜனை தேடிக்கிட்டு வராரு. அப்போ சரை நதியில ஒரு உட்காந்துட்டு ராமநாம சொல்றதா இவரு தெரிஞ்சுக்கிட்டு ராமர் அங்க வராரு. அந்த காசிராஜனை காப்பாத்துறதுக்கு காவலா ஆஞ்சநேயர் இருக்காரு. ராமர் என்ன செய்யறாரு, காசிராஜனை கூப்பிடுறாரு. நீ வா, எனக்கு என்னோட சண்டை போடு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா யாருமே அவரு நாமத்தை விட்டு விலகிறதா இல்ல, அவர் நாமம் சொல்லிட்டே இருக்காரு. ஆஞ்சநேயரும் அதே நாமத்தையே சொல்லிட்டே வராரு. அப்போ ஆஞ்சநேயரும் அவரை கொள்றதுக்கு வழியிடாம இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு எதிராக ராமர் தன்னுடைய அம்பை விடுறாரு. நீ விலகனாதானே அவரை கொள்றதுக்கு அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு எதிராக அம்பு விடுறாரு. ஆஞ்சநேயருக்கு அம்பு விட்டவுடனே அந்த பிரம்மாஸ்திரம் ஆஞ்சநேயருடைய அந்த வஜ்ரம் பாய்ந்து உடந்த அந்த ராமநாமத்தை கேட்டுட்டு அப்படியே ஊர் மழுகி போயிடுது. இவரு என்ன செய்யறாரு, ஆஞ்சநேயரை விட அவருடைய தலையை விட காசிராஜ தலைதான் முக்கியம்னு இந்த பிரம்மஸ்ரீன்ற இன்னொரு அஸ்திரம், இந்த அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தோட பெரிய அஸ்திரம், அந்த அஸ்திரத்தை எடுத்து காசிராஜ மேல விடுறாரு. காசிராஜ மேல விட்டதும் அதுல ராமராம சொல்லி சொல்ல அந்த நாமம் ஆகுது. அவரை சுத்தி அவரையே சுத்தி வருது. ஆனா கொல்ல மாட்டேங்குது. இப்படியே இருக்குது. இவரு என்ன செய்யறாரு, திரும்ப நாராயணாஸ்திரம் எடுக்கிறாரு. நாராயணாஸ்திரத்துக்கு ரொம்பவே நாராயணாஸ்திரத்தோட பெரிய அஸ்திரம் எதுவுமே கிடையாது. அந்த அஸ்திரம் எடுக்கும்போது விஸ்வாமித்தர் பார்த்துட்டு அவரை நிறுத்திடுறாரு. ஏற்கனவே பிரம்மாஸ்திரம் விட்டு ஆஞ்சநேயரை சுத்தி அந்த கூர் மழுகி போச்சு. ரெண்டாவது பிரம்மஸ்ரீ ஆஸ்திரத்தை விட்டு காசிராஜனுடைய ராமநாமத்தை கேட்டுட்டு அது அவரை சுத்தி வருது. இப்படியே இருக்கிறதுனால அவரு விஸ்வாமித்தர் பார்த்துட்டு, ராமா உன் நாமத்தை சொல்றவங்களுக்கு எதிராக இந்த உலகத்திலேயே எந்த அஸ்திரமும் கிடையாது, அவங்களை அழிக்கக்கூடிய சக்தி படைச்சது இந்த நாராயண அஸ்திரத்துக்கு கூட கிடையாது. ராமா, உன்னை விட ராமநாமம் ரொம்ப ரொம்ப பெருசு, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசு ராமநாமம். அதனால எப்பயுமே ராமா ராமா ராமான்னு சொல்றவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அதுக்கப்புறம் காசிராஜனை அவர் மன்னிச்சு விட்டுறாரு. அதனால அந்த போர் அதோட முடிவுக்கு வருது. ஆனாலும் வாக்கு கொடுத்ததுனால அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய அம்பால அவரை காசிராஜரை அழிச்சிருவேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த வாக்குக்காக காசிராஜனை விட்டு நான் ஒதுங்கி நிற்கிறேன், அப்போ நீங்க அம்பு விடுங்க, ஆனா அவரோட உயிர் போகக்கூடாது அப்படி சொல்றாரு. அதே மாதிரி அம்பு விடுது. அதே அந்த தலையை தூக்கிச்சு மறுபடியும் காசிராஜனுக்கு விஸ்வாமித்திரால உயிர் கொடுக்கிறாரு. அப்படி விஸ்வாமித்திர உயிர் கொடுத்தவர்தான் காசிராஜர். இந்த காசிராஜன் உயிர் வாழறதுக்கு பெரிய காரணம் இந்த ராமநாமம். ஆஞ்சநேயர் ராமரையே எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவரோடு எதிர்க்கிறாருன்னா அந்த தைரியம் அவருக்கு அந்த ராமநாமத்துலதான் கிடைச்சது. 5 நாமங்கள்ல பெரிய நாமம் ராமநாமம். இப்ப 2வது நாமம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா நாமத்துக்கு ஒரு அளவே இல்லை. எத்தனையோ விதமான கதைகள் இருக்கு, எத்தனையோ விதமான ஆபத் பாண்டவரே கிருஷ்ணர் தான். ஆபத்து பாண்டவர்களுக்கு உதவின கிருஷ்ணரை பத்தி நம்ம எவ்வளவோ தெரிஞ்சிருக்கோம். எத்தனையோ மகாரதிகள், எத்தனையோ சூழ்ச்சிகள், இவங்களை எல்லாம் ஒரு மகாபாரத போட்டுல 3 அக்ரோனிசுவானதான் பாண்டவர் பக்கம் இருந்தது. ஆனா துரியோதர பக்கம் 12 அக்ரோனிசுவான்கள் இருந்தது. மிகப்பெரிய மகாரதிகளான பீஷ்மர், துரோணாச்சாரியர், கர்ணன் போன்ற மாபெரும் வீரர்கள்லாம் அவங்க பக்கம் இருந்த போதும் அந்த கிருஷ்ணரா இவங்க பக்கம் பாண்டவர் பக்கம் நின்னதாலதான் அந்த போர்ல ஜெயிக்க முடிஞ்சது பாண்டவர்களால. அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்ற நாம சின்ன விஷயம் கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்குற சக்தி இந்த கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ற இந்த நாமத்துக்கு இருக்கு. இந்த கிருஷ்ணா நாமத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பக்தன் இருந்தாரு, கிருஷ்ணனுடைய பக்தர். அவர் என்ன பண்ணாரு, தனக்கு ஒரு பசுமாடு வேணும் அப்படின்னு என்ன பண்றாரு, அதை போய் கிருஷ்ணர் கிட்ட சொல்றதுக்கு பதிலா படமா வரைஞ்சு, ஒரு பசுவோட படமா வரைஞ்சு அவர்கிட்ட அவருக்கு அவையில வச்சுட்டு வந்துடுறாரு. இதை பார்த்தோன்னா கிருஷ்ணன் வீடு அந்த கிருஷ்ணர் அதை பார்த்த உடனே அந்த பக்தர் வீடு போய் சேரத்துக்குள்ள அந்த வீட்டுல பசுமாடு இருக்கிறத பாக்குறாரு. அந்த பக்தன் கூட இருந்த பையன் ஒருத்தர் அவரை பார்த்து பேசுறாரு, ஏன்பா நீ கிருஷ்ணர் கேட்டது கொடுப்பாருன்னு சொல்லிதானே நீ எடுத்துட்டு போய்
அதே மாதிரி அந்த படத்தை வச்சுட்டு வந்த இப்ப பாரு கிருஷ்ணர் கேட்டது கொடுத்தாரு, ஆனா வால் இல்லாத மாடை கொடுத்திருக்காரு கிருஷ்ணரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, என்ன இப்படி சொல்லிட்டாரு, வால் இல்லாத மாடா குறை வச்சு கொடுத்துதா சொல்றாரு, நம்ம போய் கிருஷ்ணரையே கேட்கலான்ட்டு அந்த பக்தர் கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு, கிருஷ்ணா நான் உங்ககிட்ட ஒரு பசுமாடு கேட்டேன், அது ஏன் குறையில்ல, பசுமாட்டுக்கு அழகு வாழுதானே, மாட்டுக்கு அழகு வாழுதானே, அந்த வாழே இல்லாம ஒரு பசுமாடை கொடுத்திருக்கே அப்படின்னு கேட்டுருக்காரு. உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, அடையப்பா நீ அப்படித்தானே கேட்ட, நீ எப்படி கேட்டியோ அப்படிதான் கொடுத்த, நீ வரைஞ்ச படத்தை எடுத்து பாரு அப்படின்னு சொன்னாரு. எடுத்து பார்த்தா அந்த படத்துல அவசரத்துல அந்த பக்தரும் அந்த மாட்டுக்கு வால் வைக்காம வரைஞ்சு கொடுத்திருக்காரு. கேட்கிறவங்க எப்படி கேட்கிறாங்களோ கேட்டபடியே கொடுக்கிறாரு கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்ற நாமும் நமக்கு ரொம்பவே பலன் கொடுக்குற ஒரு விஷயம். அந்த விஷயத்த நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க. கிருஷ்ண நாமத்தை சொல்ல சொல்ல அந்த தெய்வ சக்தி நம்ம உடம்புல பரவிட்டே இருக்கும். அதனால கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா ராமான்னு இந்த 2 நாமம் முக்கியமா சொல்லுங்க. மூணாவது நாமம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இந்த 3வது நாமம் ரொம்ப பெரிய சக்திகளை கொண்டது. தன்னால முடியாதப்போ எப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் தன்னை மீறி ஒரு தெய்வம் இருக்கு, நம்மளை காப்பாத்துன்ற நம்பிக்கையோட கூப்பிடணும்ன்றதுதான் இந்த நாமத்தோட, இந்த கோவிந்தா கோவிந்தா நாமத்தோட பெருமை. திரௌபதிய சபையில தெரிந்தரிச்சப்போ திரௌபதி தன்னால ஆன மட்டும் தன் கைகளால உடைகளை பிடிச்சுக்கிறான். அப்பயோ அவங்க பிடிச்சு இழுத்துக்கிறாங்க. தன் வாயால படிச்சு பிடிச்சுக்கிறா. அப்பயோ பிச்சாதனா அவளுடைய உடைகளை பிடிங்கிறான். கடைசியில திரௌபதி 2 கைகளையும் தலைக்கு மேல தூக்கி வாயால கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறா. தன்னால முடியாதுன்ற நிலை வந்த பிறகு தனக்கு மிஞ்சி தன்னுடைய சகோதர கோவிந்தனாலதான் மட்டும்தான் முடியும், அந்த கிருஷ்ணரால மட்டும்தான் முடியும்னு அவன் நம்பிக்கையோடு கையை தலைமையில தூக்கி கண்களை மூடி வாயால கோவிந்தா கோவிந்தா கோவிந்தானே கூப்பிட்டு விடுறா. அப்போ துச்சாதனன் அந்த பெண்களை உரிய அந்த பெண்கள் மனம் மாறி பொங்கிட்ட கண்டு அவள் உடம்புல இருந்து ஒரு உடைய கூட அகற்ற முடியல. அவளுடைய அந்த பக்தி தான் அவளுடைய அன்னைக்கு அந்த மானத்தை காப்பாத்துச்சு. இது ஏற்கனவே சிசுபாலனும் கொன்னப்போ அந்த சிசுபாலனுடைய அந்த சக்கராயுதம் திரும்பி வரும்போது கிருஷ்ணருடைய ஆள்காட்டி விரல சின்னதா கீறிடுது, அதனால ரத்தம் வருது. அப்போ அந்த ரத்தத்தை பார்த்துட்டு திரௌபதி தன்னுடைய பட்டாடையை கிழிச்சு அந்த கிருஷ்ணருடைய விரலுக்கு கட்டு போடுறா. அந்த கட்டு போடும் போது கிருஷ்ணர் சொல்றாரு, பிற்காலத்துல ஒரு காலத்துல உனக்கு தேவைப்படும் போது இந்த கட்டுத்துணியுடைய ஒவ்வொரு நூலிலைக்கும் பதிலா உனக்கு நான் கொடுத்து உதவுவேன், ஒவ்வொரு நூலிலைக்கும் ஒரு உடையா உனக்கு கொடுத்து உதவுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வாக்க அவரு திரௌபதி தன்னை கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டப்போ ஆபத்து காலத்துல அந்த வாக்க அவரு நடத்தி கொடுக்குறாரு. நினைச்ச இடத்துல சாட்சாத்தா ஆபத்து காலத்துல உதவுறவரைதான் நம்ம கிருஷ்ணரு. அவரை கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடணும். இதுதான் 3வது மிகப்பெரிய நாமம். 4வது நாமம் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லணும். நாராயணான்றது ரொம்ப சின்ன வார்த்தை கிடையாது. நாராயணரை போல சாட்சாத் பார்க்கும் தெய்வம் நாராயணன். இந்த நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லதான் நமக்கு பக்தியும் வரும், மனசு ஆத்மாக்களும் மனசுகளும் தூய்மையடையும். இந்த நாராயணரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும். நாராயணன் நம்மளை காக்கிறதுக்காக பல அவதாரங்கள் இந்த பூமியில எடுத்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் கோவிந்தான்னு சொல்ற அதே வாயால நாராயணா 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 நம்ம சொல்லணும். நாராயண கதைகள் நிறைய இருக்கு. அவருடைய எடுப்பு இந்த 10 அவதாரங்களும் நாராயண நாமத்தை பத்தி சொல்லலாம். ஆனா நமக்கு நேரம் அதிகமாகன்றதுனால நாராயணான்ற நாமம் 4வது நாமம். 5வது பெரிய நாமம் நரசிம்மா 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 நரசிம்மான்னு சொல்லணும். சாட்சாத் நரசிம்மர் மட்டுமே கூப்பிட்டவுடனே நமக்கு காட்சி தருவரு, எதிரிகள் பயத்தை அழிக்கிறவரு, தன்னை போல யாருமே அவதாரம் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா அவதாரங்களும் தாயோட கர்ப்பத்துல இருந்து பிறந்தப்போ நரசிம்மர் தாயோட கர்ப்பத்துல இருந்து பிறந்தா 10 மாதம் பகல்நாதம் காத்துட்டு இருக்கணும்ட்டு உடனடியா தூங்கவே கலந்துகிட்டு வெளிப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் தான் நம்ம நரசிம்மரு. ரத்னபாதர்னு ஒருத்தர் சங்கராச்சாரியாருக்கு சிஷ்யரா இருந்தாரு. அப்போ கங்கையில கராரை எடுத்து ஓடும்போது பத்மபாதர் பக்கத்து கரையில இருக்கும்போது இந்த கரையில இருந்து சங்கரர் பத்மபாதா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே பத்மபாதர் என்ன பண்றாரு, தான் குரு கூப்பிட்டாரு, அந்த வெள்ளத்துல நம்ம அடிச்சுட்டு போய் நம்ம உயிர் போனாலும் சரி பரவாயில்ல, ஆனா
அவர் கூப்பிட்ட குரலுக்கு நம்ம சரி சாய்க்கணும் நம்ம குரு அப்படின்ட்டு அவர் அந்த பிரகாரத்திலேயே காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சிடாரு, தன்னுடைய குருவுடைய கட்டளைக்கு அடிப்படணும்ட்டு. அப்ப அவர் நடக்க நடக்க ஒரு கால் வைக்க ஒரு தாமரை பூ பூக்குது, அடுத்த கால் வைக்க அடுத்த தாமரை பூ பிறக்குது. இப்படியே கங்கை மாதா தன்னுடைய கால் கடியில ஒவ்வொரு பூவா கொடுத்து அவரை மறுக்கரைக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பிட்டு அவங்க மறுக்கரைக்கு போன பிறகு திரும்பி பாக்குறாரு. அது வரைக்கும் தான் குருவை கூப்பிட்ட அந்த குரல் தான் அவருக்கு தெரிஞ்சதை கண்டி கங்கை பிரகாரமும் கங்கையை கடந்து வந்ததா அவருக்கு தெரியல. அடுத்த கரையை அடைந்து ஒண்ணுதான் திரும்பி பார்க்கும்போது அந்த ஆற்றுக்குள்ள அவரு ஒவ்வொரு தாமர மலர்ல நடந்து வந்ததை அவர் பார்த்து கங்கையை கும்பிட்டாரு. தன்னுடைய குருவுடைய சக்தி தான் தனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கிறாரு. அந்த தாமரை மலர்கள் மேல அவர் நடந்து வந்ததாலதான் அவருக்கு பத்மபாதர்னே பேரு. அவரு அப்படியேப்பட்ட அவரு நரசிம்மரை பார்க்கணும், நரசிம்மருடைய தரிசனம் கிடைக்கணும்ட்டு ரொம்ப நாளா காட்டுல தவம் பண்றாரு. இவர் தவம் பண்ணிட்டு அந்த காட்டுல வேட்டையாடு திரியிற ஒரு வேடம் பாக்குறாரு. இந்த பத்மபாதரு எப்பவுமே சாப்பிடாம கொல்லாம இப்படி நரசிம்மா நரசிம்மா நரசிம்மானே சொல்லி நிற்காரு. ஒரு 5-6 நாள் பார்த்துட்டு அந்த வேடன் போய் கேட்கிறாரு அவர்கிட்ட போய், யாரையும் நரசிம்மா நரசிம்மான்னு கூப்பிடுங்களே, யார் அது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் ஒரு நரசிம்மரை தான் நானும் பார்க்கணும்னு கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யாரு, அவர் எப்படி இருப்பா சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இந்த காட்டுல எந்த மூலையும் எனக்கு தெரியும், எல்லா மூலையும் எனக்கு தெரியும், நாங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் உனக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பத்மபாத சொல்றாரு, அட போப்பா, நானே இவ்வளவு வேதங்கள் படிச்சு இவ்வளவு நாட்டுல தவம் பண்ணிக்கிறேன், எனக்கே கிடைக்காது நரசிம்மர், எனக்கு எப்படி கிடைக்காரு, எனக்கு எப்படி காட்சி தருவாரு அப்படின்னு சொல்றாரு. நீங்க சும்மா இருந்த சாமி, உங்களுக்கு அந்த நரசிம்மரை கூட்டிட்டு வர்றது என் பொறுப்பு, நீங்க அந்த நரசிம்மர் எப்படி இருப்பாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அந்த வேடர் சொல்றாரு. அதுக்கு அந்த வேடருக்கு அந்த பத்மபாதர், அவர் மனுஷனும் இல்ல விலங்கும் இல்லப்பா, தலை சிங்க மாதிரி இருக்கும், உடம்பு மனுஷன் மாதிரி இருக்கும், இப்படிதான் இருப்பாரு அவரு அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதானே, இந்த காட்டுல எங்க இருந்தாலும் நான் சாயந்தரத்துக்குள்ள அவரை நான் கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றேன். அவருலாம் யாருக்கும் ஆகப்பட மாட்டாருப்பா, அவரை பாக்குறதோ அவரை கூட்டிட்டு வர்றதோ அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல, அவர் யாருக்குமே கட்டுப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்றேன். உடனே அந்த பேடர் என்ன பண்றா, ஐயா நீ எங்கேயே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரணும் இல்லையா பாருங்க, அப்படி நானும் கூட்டிட்டு வரலன்னா நான் வரவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிடாரு. போய் அந்த காடு ஃபுல்லா நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு கூப்பிட்டே போறாரு. அப்படி போகும்போது எதிர்க்க மான் வருது, நரி வருது, எதோ வருது, அவரு வேட்டையாடுற எல்லா இடமும் வருது. ஆனா அவருக்கு அந்த வேட்டை மேல போடல, அவருக்கு பசி எடுக்கல, எதுவுமே தெரியல. அவரு கொடுத்த அந்த வாக்கு நரசிம்மரை கூட்டிட்டு போய் பத்மபாதருக்கு காட்டணும். அதனால அவர் என்ன செய்யறாரு, நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு கூட்டிட்டே போறாரு காடு ஃபுல்லா. அப்படி போகும்போது கடைசியா என்ன பண்றாரு, மணி 6 ஆயிடுது, சாயந்தரம் இருட்டாயிடுது. அது வரைக்கும் நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு வாயாம கூப்பிட்டு போனவரு ஒரு மலை மேல போயிட்டு அழுந்து போய், இனிமேல் நம்ம போனா அந்த நரசிம்ம கிடைக்கலன்னு அவரும் வருத்தப்படுவாரு, நாமும் போறதுக்கு நியாயம் இல்ல, அவர் கிடைக்கலன்னா நாம ஏன் உயிரோட இருக்கணும், சொன்ன வாக்கம் நம்ம கூட காப்பாத்தலையன்ட்டு அந்த மலை மேல இருந்து கீழே இடத்துக்கு அந்த வேடம் போகும்போது, அப்போ நரசிம்மர் அந்த வேடனை தடுத்து ஆட்கொண்டு, நான் தான்ப்பா நரசிம்மன்ட்டு அப்படின்னு காட்சி தள்ளுறாரு. காட்சி தரும்போது அவர் பாக்குறாரு, மேல கீழே வரைக்கும் அவர் பாக்குறாரு. அற்புதமானது, எல்லாருக்குமே அந்த நரசிம்மர் காட்சி கொடுக்க மாட்டாரு. அந்த வேடன் காலையில இருந்து தண்ணி பசி எதுவுமே தெரியாம தன்னுடைய நிலையே மறந்து வெறும் நரசிம்மர் நாமத்தை மட்டுமே சொல்லிட்டு அவரை தேடிட்டே இருந்ததுனால நரசிம்மருடைய காட்சி அவருக்கு கிடைச்சது. இவர் மேல இருந்து கீழே பார்த்துட்டு, நீதான் நரசிம்மர், அந்த சாமி சொன்னார்ல தலை சிங்க மாதிரி இருக்கும் உடம்பு மனுஷன் மாதிரி இருக்கும்னு சொன்னார்ல, நீதான் நரசிம்மர் வா அப்படின்னு. உடனே இந்த வேலைக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஐயோ இவரை கூப்பிட்டுட்டு போனா இவர் யாருக்குமே கட்டுப்பட மாட்டாரு, இவர் யாருக்குமே காட்சி தர மாட்டாருன்னு சொன்னார்ல, இவர் நடுவுல ஓடி போயிட்டா என்ன பண்றதுன்னு இந்த வேடை என்ன பண்றாரு, அந்த காட்டுல இருக்கிற எல்லா கொடிகளையும் பிடிச்சு இழுத்துட்டு அந்த கொடிகளால, அப்பா நீதான் நரசிம்மன்னு சொல்லிட்ட, ஆனா உன்னை கொண்டு போய் ஒரு சாமி கிட்ட காட்டதான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் உன்னை நான் கட்டிதான் கூட்டிட்டு போறேன் வா இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு என்ன பண்றாரு, நரசிம்மரும் அந்த பக்திக்கு அந்த தேவனுடைய அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அப்படியே நிக்கிறாரு. அந்த கொடிகளால அந்த நரசிம்மரை கட்டவே முடியாத பெரிய நரசிம்மர் அவரை கட்டி ஒரு சாதாரண கொடிகளால அவரை கட்டி இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போய்
பத்மபாதர் கிட்ட போய் காட்டுறாரு, இதோ பார் நரசிம்மர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்போ காட்டும் போது அந்த பத்மபாதருக்கு அந்த கொடிகள் எல்லாம் தெரியுது, ஆனா நரசிம்மர் தெரியல. அப்போ அவர் கேக்குறாரு, எங்க இருக்காரு நரசிம்மர்னா இதோதான் இருக்காரு அப்படி. அப்போ கை கூப்பி அவர் கேக்குறாரு, நரசிம்மா நீ இங்கதான் இருக்கன்னு சொல்றாரு, ஆனா என்னால உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லும் போது நரசிம்மர் ஆசிரியரா சொல்றாரு, பத்மபாதா நான் இவ்வளவாவது படிச்சவன், எனக்கு அவர் காட்சி தரலன்ற அந்த நான் நீ சொன்னதுனால உனக்கு என்னால காட்சி தர முடியாது. அவரு நானுன்றது யாருமே இல்லை, அவருதான் மொத்தமே தான் வாழ்க்கையே அழிச்சுக்க போனாரு. காலையில இருந்து தூக்கம் பசி எதுவுமே அவருக்கு தெரியாம அந்த வேடவர் என்னையே மனதார நினைச்சு என் நாமத்தையே சொன்னதுனால அவருக்கு நான் காட்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆசிரியரை கேட்டாங்க பத்மபாதன் அந்த வேடவருடைய காலில் விழுந்து தன்னுடைய அலங்காரங்கள்லாம் விட்டுட்டு நான்றத விட்டுட்டாரு. அப்படியாப்பட்ட நரசிம்மருடைய நாமத்தை நாம என்னைக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதிரி பயம் நமக்கு இருக்கவே இருக்காது. தனியா எங்கன்னா போறோம், இருட்டுல நடந்து போறோம், யாரோ நம்மள ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற சந்தேகம்லாம் வரும்போது நமக்கு நரசிம்மானா ரட்சிக்க தெய்வம் அவரு. அந்த நேரமே நமக்கு அந்த நிமிஷமே நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவரு, நம்மளை காப்பாற்றக்கூடியவரு. ஏன்னா பிரகலாதன கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு தாயோட கருவுல பிறந்தா 10 மாசம் பிரகலாதன் காத்துட்டு இருக்கணும்ன்றதுக்காக உடனடியா பூனை பிளந்து உடனடியா காட்சி தந்தவர். யாருடைய கருவிலையும் பிறக்காத ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். அவரை பத்தி சொன்னோம்னா நிறைய சொல்லலாம். ஆனா இந்த வீடியோ ரொம்ப பெருசா போறதுனால இந்த 5 நாமங்களும் மறக்காம சொல்லுங்க. ராமா ராமா ராமான்னு சொல்லுங்க. அப்புறமா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க. அடுத்ததான் கோவிந்தா 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 சொல்லுங்க. அப்புறம் நாராயணா நாராயணான்னு சொல்லுங்க. அடுத்ததான் நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லுங்க. இந்த தெய்வங்களுடைய நாமங்களை நம்ம ரொம்ப எளிமையான முறையில சொல்லியும் அந்த தெய்வத்தோட அருளை நம்ம அடையலாம். 1000 நாமங்கள் விஷ்ணு நாமங்கள்ல சொல்ல முடியாதவங்க இந்த நாமங்களை சொல்லுங்க. நம்ம வேலை செய்யும் போதோ நம்ம சமைக்கலாம், நம்ம போய் ஏதோ ஒரு வீட்டு வேலை செய்யலாம், இல்ல வெளியில போகலாம், நடந்து போகலாம். எங்கேயாவது நம்ம போறோம்னா நம்ம வாய்க்கு என்ன வேலை இருக்கு? ஒரு வேலையும் இல்லை. அப்போ நம்ம வாயை நம்ம அந்த நாமங்கள் சொல்ல வைக்கிறதுனால அவங்கள நினைக்கிறதுனால நமக்கு ரொம்ப பெரிய புண்ணியமும் ரொம்ப பெரிய பலன்தான் நம்மளால அடைய முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த 5 நாமங்களை கட்டாயம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது இந்த ஒரு அரை மணி நேரமாவது இந்த நாமங்களை சொல்லுங்க. இந்த ராம ராம ராமேரி ரமே ராமே மனோரமே சரசனான துல்லியம் ராமநாம வரானேன்றதுல நாமத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு 3 முறை முன்முறையா சொல்லுங்க. மிகப்பெரிய சக்தியும் புண்ணியமும் உங்களுக்கு சேரும். எந்த ஆபத்தும் அணுகாது. ரொம்ப